தற்போது அந்த நர்சிங் மாணவி கொலை வழக்கு, நர்சிங் மாணவி ஒருத்தவங்களுக்கு வந்து அது அடுத்தடுத்து எல்லா ஆட்சி காலங்களிலும் நடந்துக்கிட்டே இருக்கு. இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா நீதிமன்றங்கள் இந்த குற்றஞ்சாட்டப்பட்டு கூண்டிலே நிறுத்தப்படுகிற அந்த கயவர்களுக்கு பிணை விடுதலை கொடுக்கவே கூடாது. சில நிகழ்ச்சிகளை கேட்டபோது நான் நேராகவே போய் பார்த்திருக்கிறேன். இந்த பிணை விடுதலை வந்தான் திரும்பவும் அந்த சின்ன பிள்ளைகளை, பெண் பிள்ளைகளை நாசப்படுத்தி கொலை செய்கிறான். அவன் எப்படி ஜாமீனில் வந்தான்? ஆகவே நீதிமன்றங்கள் இப்படிப்பட்ட குற்றஞ்சாட்டப்பட்ட கயவர்களுக்கு பிணை விடுதலை கொடுக்கவே கூடாது. தமிழக அரசு ஒரு சட்டம் இயற்ற முன்வர வேண்டும். இந்த பாலியல் வன்கொடுமை செய்து இந்த சின்னஞ்சிறு சிறுமிகளை உட்பட பெண்களை படுபயங்கரமாக நாசமாக்கி கொலை செய்கின்ற கொடியவர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் சிறை என்றுதான் தண்டனை இருக்க வேண்டும். 10 வருஷமோ 15 வருடமோ என்று சொல்லி ஆயுள் தண்டனை என்று சொல்லிவிட்டு 10 வருடத்திலே விடுதலை செய்வதெல்லாம் இருக்கக்கூடாது. லைஃப் லாங் பிரிசன், வாழ்நாள் முழுவதும் அவர்களுக்கு சிறை என்ற விதத்தில் சட்டம் இயற்ற வேண்டும் இந்த மாநில அரசு. மத்திய அரசு அந்த சட்டத்திற்கு அங்கீகாரம் தர வேண்டும். இதன் மூலமாகத்தான் ஓரளவு அச்சத்தை, பயத்தை உண்டு பண்ணி இந்த கொடிய மிருகங்கள் மனித சமுதாயத்திலே நடமாட தகுதியற்ற விலங்கினும் கொடிய அந்த மிருகங்களுக்கு அப்பொழுதுதான் நாம் பாடம் கற்பிக்க முடியும் என்பது என்னுடைய கருத்தாகும்.